ஓம் சாந்தி. நமது நிலையை சிறப்பாக மாற்றிக்கொள்ள நாம் பற்றில்லாதவர்களாக இருக்க வேண்டும். அப்போது இறுதியில் எதுவும் நினைவுக்கு வராது. நாம் மரியாதையுடன் தேர்ச்சி பெற்று வீட்டிற்கு செல்ல வேண்டும். அப்போது எதுவும் தண்டனைகள் நமக்கு வராது. பாபா கூறினார், மரியாதையுடன் தேர்ச்சி பெறும் ஆன்மாக்கள் அவை மனதின் தண்டனைகளிலிருந்தும் விடுபட்டிருக்கும். இறுதியில் மட்டுமல்லாமல் நீண்ட காலம் மனதின் தண்டனைகளிலிருந்து விடுபட்டு மனதின் ஆனந்தத்தில் நிலைத்திருப்பது, மனதின் சிறந்த நிலையில் நிலைத்திருப்பது, மனதின் மகிழ்ச்சிகளை அனுபவிப்பது. மகிழ்ச்சியின் சூரியன் அவர்களின் மனதில் எப்போதும் பிரகாசமாக ஒளிர்கிறது, ஜொலிக்கிறது. எனவே நாம் படிப்பின் மூலம் ஞானத்தின் சக்தியால் அனைத்து சொந்தப்பற்றும் பற்றுகளையும் நீக்கிக் கொண்டே செல்ல வேண்டும். நீங்கள் சோதனை செய்து பாருங்கள். பணத்துடன் பற்றுதல், பிள்ளைகளுடன் பற்றுதல், கணவருடன் பற்றுதல், தொழிலுடன் பற்றுதல், தன் கடமையுடன் பற்றுதல், தன் சேவைகளுடன் பற்றுதல், தன் வீட்டுடன் பற்றுதல், தன் பொறுப்பாளர் பதவியுடன் பற்றுதல், தன் சேவை மையத்துடன் பற்றுதல், மரியாதை மற்றும் புகழுடன் பற்றுதல். இந்த பற்றுகளுக்கும் ஆசைகளுக்கும் ஒரு பெரிய நீண்ட பட்டியல் இருக்கிறது. நமக்கு அதிக மரியாதை கிடைத்து கொண்டிருந்தால் ஒருவேளை அது கிடைக்கவில்லை என்றால் நிலைமை குழப்பமாகி விடுகிறது. மரியாதை மற்றும் மதிப்பில் பற்றுதல் ஏற்படுகிறது. நமக்கு ஏதாவது ஒரு சேவை கிடைத்திருக்கிறது, அதில் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி இருக்கிறது. நாளை அது கிடைக்கவில்லை என்றால் நாம் மனம் குழப்பமடைகிறோம், மகிழ்ச்சி அழிகிறது. சேவையுடன் பற்றுதல் உள்ளது. நம்மிடம் ஒரு பெரிய கடமை உள்ளது. நாம் அதை மிகவும் சிறப்பாக கையாளுகிறோம். அதனால் நாம் பாபாவுக்கும் அருகில் இருக்கிறோம், யஜ்னத்தின் பெரியவர்களுக்கும் அருகில் இருக்கிறோம். நாளை அந்த கடமையை மாற்றச் சொல்லப்பட்டால் நாம் ஒருபோதும் தயாராக இருக்க மாட்டோம். கடமை மற்றும் பணிகளுடன் பற்றுதல் ஏற்படுகிறது. அதனால்தான் துறவிகளுக்கு ஒரு விதி இருந்தது. ஒரு துறவியர் 3 நாட்களுக்கு மேல் எந்த இடத்திலும் தங்கக்கூடாது, மேலும் அங்கிருந்து எதையும் எடுத்துச் செல்லக்கூடாது. அண்ணன் நினைப்பார், இந்த இடம் மிகவும் சிறந்தது, இந்த மெத்தையும் மிகவும் நன்றாக உள்ளது, இந்த சிவப்பு போர்வையும் மிகவும் நன்றாக உள்ளது, இங்கு தண்ணீரும் உள்ளது, இங்கு சாப்பாடும் எளிதாக கிடைக்கிறது. அந்த நிலத்துடனும் பற்றுதல் ஏற்படுகிறது, சுற்றுப்புறத்துடனும் பற்றுதல் ஏற்படுகிறது. சில விஷயங்கள் மிகவும் இயற்கையாக ஆகிவிட்டன, அது நடக்கத்தான் போகிறது. ஆனால் நாம் ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் விடுபட வேண்டும். இறுதியில் ஒருவரை தவிர வேறு எதுவும் நினைவில் வரக்கூடாது. மனிதனுக்கு நிறைய விஷயங்கள் நினைவுக்கு வருகிறது. சேவைகளும் நினைவுக்கு வருகிறது, பணமும் நினைவுக்கு வருகிறது. பணத்தில் மனிதன் மிகவும் அதிகமாக ஆசைப்பட்டிருக்கிறான். நகைகளில் மனிதன் மிகவும் அதிகமாக ஆசைப்பட்டிருப்பான். மிகவும் விலைமதிப்புள்ள ஏதாவது ஒன்று மனிதரிடம் இருந்தால் அதில் அவன் பற்றுதலுடன் இருப்பான். அவன் உடைகளிலும் பற்றுதலுடன் இருப்பான். இவை அனைத்தையும் தாண்டி ஞானத்தை சிந்திக்கும்போது நாம் மேலே எழ வேண்டும் என்பது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம், நாம் யோகத்துடன் இணைந்து பரம ஆனந்த நிலைமையில் இருந்தால் நமக்கு ஒரு மயக்கம் இருக்கும். இவை எல்லாவற்றையும் விட பெரியது நமக்கு கிடைக்கப் போகிறது, கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதால் இங்குள்ள பற்றுதல்கள் எல்லாம் மெல்ல மெல்ல மறைந்து போய்விடும். சேவைகள் இருக்கின்றன, பெரிய பதவி இருக்கிறது, அல்லது ஏதாவது மரியாதை, பெருமை பற்றிய விஷயம் இருக்கிறது. சுயமரியாதையில் இருந்தால் அதனால் மிகச்சிறந்த மரியாதை கிடைக்கும். சுயராஜ்யத்தின் இருக்கையில் அமர்ந்திருப்பதனால் அந்த பெரிய பதவியின் அனுபவம் கிடைக்கும். நான் சுயராஜ்யத்தின் உரிமையாளர். கடவுளின் இதயத்தில் இருக்கிறவன் என்ற பெருமை இருந்தால் வேறு எந்த பதவியும் தேவையில்லை. அதேபோல் யாருடைய உள்ளத்தில் நிமித்த உணர்வு மற்றும் தியாக உணர்வு இருக்கிறதோ அவர்கள் எதையும் விட்டுவிட தயாராக இருக்கிறார்கள். ஒரு விஷயத்தை விட்டால் அதைவிட சிறந்தது கிடைக்கும் என்பதை அறிந்தவர்கள். அவர்கள் எங்கும் பற்றுடன் இருக்க மாட்டார்கள். அதனால நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். நம்முடைய பற்றுகள் அழியும் பொருட்களில் உள்ளதா, அல்லது அழியாத பிதாவின் நினைவில் நாம் மூழ்கி இருக்கிறோமா என்பதை பார்க்க வேண்டும். அழியாத பெறுபேறுகள் எப்போதும் நம்முன் இருக்கின்றன. நாம் என்ன ஆகப் போகிறோம் என்ற கடவுளின் பெருமை நமக்கு எப்போதும் இருக்கும்.
இந்த சிந்தனைகளின் மூலம் நாம் நம்மை சோதித்துப் பார்த்து, ஒவ்வொரு பற்றிலிருந்தும் விடுபட்டு விட வேண்டும். அப்படி செய்தால் நம்முடைய பற்றற்ற நிலை மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அந்த நிலையை அடைய வேண்டும். இறுதியில் மகிழ்ச்சியுடன் பாடிக்கொண்டே பாபாவுடன் வீட்டிற்கு செல்லலாம். ஓம் சாந்தி.